அதான் ரசூலுல்லாஹ் பசி தாங்க முடியல, வயிற்றுல கல்லு கட்டி இருக்கிற விவசாய சொன்னாங்க. ஒன்றும் சொல்லல. தன்னுடைய புலி எடுத்து காமிச்சாங்க. 2 கல்லு கட்டி ஒன்றும் சொல்லல. அதே நிலையில சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, பசி பட்டினியா இருக்கிறாங்க. ஆனா சகோதரர்களே, நாலா பக்கமும் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு எதிரிகள் தயாராகி விட்டார்கள், இஸ்லாத்தை அழிப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்று நாலா பக்கத்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இனி போன இஸ்லாமே இருக்காது என்று எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த கொஞ்ச சஹாபா, ரிவாயத்துல வருது மொத்தமே 600 பேர். 600 கோடியெல்லாம் இல்ல, இதுல மொத்தமே 600 பேர். இந்த 600 பேரை கொள்றதுக்கு தான் யாரு பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் வந்துட்டு இருக்கு. இஸ்லாம் இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இடத்துல ஒரு பாறை, அந்த பாறையை உடைக்க முடியவில்லை, எல்லாரும் கஷ்டப்படும் போது ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்து கோடாலியை வாங்கி அந்த பாறையின் மீது அந்த கோடாலியால வேகமா அடிச்சாங்க. அடிச்ச உடனே ஒரு நெருப்பு பொறி வந்துச்சு. நெருப்பு பொறி வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கிஸ்ரான்னு சொன்னா அந்த காலத்துல அமெரிக்கா மாதிரி வச்சுக்கிறேன். அல்லாஹ் கிஸ்ராவை முஸ்லிம்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து விட்டான்னு சொன்னாங்க. சொல்லுங்க அல்லாஹ் அக்பர். முஸ்லிம்கள் சொன்னாங்க அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். முனாஃபிகள் சொன்னாங்க சோத்துக்கு வழி இல்ல, கிஸ்ரா கிடைச்சதாக சொன்னாங்க. முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த சரியான நம்பிக்கை, முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த அன்பு, முஸ்லிம்கள் நபியின் மீது வைத்த அன்பு, முஸ்லிம்கள் வைத்த நல்ல எண்ணம் அல்லாஹ் நபியுடைய வாயால சொல்ல வச்சு அது உண்மையாகி வச்சா. முனாஃபிகளுடைய கெட்ட எண்ணம் அல்லாஹ் அப்படி அவங்களாகி